வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், உலக வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் பிப்ரவரி 7 குடும்பக்கலை என்ற ஒரு தலைப்பில் சிந்தனையை மேற்கொள்கிறோம். குடும்பம் என்பது கூடி வாழ்வதற்கான ஒரு அமைப்பு. ஒரே ஒரு நபர் இருந்தால் அதை குடும்பம்னு சொல்ல மாட்டோம். ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி தங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு குடும்பம் என்று சொல்கிறோம். அந்த குடும்பங்கள் தோறும் அது எதற்காக அந்த குடும்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி அந்த குடும்பம் வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னோர்களாக இருந்தவங்க சில வழிமுறைகளெல்லாம் காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் குண்டல் யோகம்ங்கிறது. குண்டம் என்றால் வெப்பம், அலி என்றால் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த உயிர் சக்திங்கிறது ஒன்று தான். அதை கொண்டு தான் வாழ்க்கை எல்லாம் நடக்குது. உயிர் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எதுவும் செய்ய முடியாது. அப்போது அதை மேம்படுத்தி கொள்றதுக்கு, அந்த குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்றதுக்கு குண்டல் யோகம் தான் உதவியாக இருக்குன்றார் நம்முடைய குருமகான். ஆனால் ஆரம்ப காலத்துலலாம் குண்டல் யோகம் குடும்பத்திற்கு ஆகாது என்று சொல்லப்பட்டது. அதனால தான் இன்றைய தலைப்பில் குடும்ப கலை அப்படிங்கிறார். மனவளக்கலையே குடும்பங்கள் மேம்படுவதற்காகவும் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் அவரவருடைய வினையை கழித்துக்கொள்வதற்கு உதவியாக வாழ்க்கைக்கு துணையாக இருப்பவர்களாகவும் இந்த குடும்ப உறுப்பினர்கள் இருக்கணும்னா அதுக்கான ஒரு பயிற்சி திட்டம் தேவை. அதுதான் மனவளக்கலை யோக பயிற்சிகள்ன்றார். அந்த வகையில் ஏன் குண்டல் யோகம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆகாது என்று முற்காலத்தில் சொன்னாங்க என்று பார்த்தோம்னா, அது பெண்கள் செய்யவே முடியாது. குண்டல் யோகம் பெண்களுக்கு ஆகவே ஆகாதுன்னாங்க. பெண்களுக்கு தான் முக்கியமாக வேணும். ஏன்னா நல்லவர்களும் வல்லவர்களுமான பிள்ளைகளை பெற்று போடணும், இந்த சமுதாயத்துக்கு பயன் தரத்தக்கவர்களாக வளரணும். அதுக்கு அந்த பெண் மக்களுக்கு உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி தெரிந்து கருமையத்தை தூய்மை செய்து வாழ்வாங்கு வாழக்கூடிய பிள்ளைகளை, சமுதாயத்துக்கு பலன் தரக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கக்கூடியவர்கள். ஆனால் மாதவிடாய் பிரச்சனை, அடுத்து பிள்ளைகளை வளர்த்துவது என்று இந்த குண்டல் யோகம் அந்த பெண்களுக்கு கூடவே கூடாதுங்கிற முறையில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் ஆணாதிக்கம்ங்கிற முறையில் இந்த பிரம்மச்சரிய நோன்பை மேற்கொண்டு குடும்பத்தை விட்டு வெளியேறி போய் காடுகளில் தான் ஆண்கள் செய்ய முடியுங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இப்போ பெண்கள் அப்படி முடியாதே, குடும்பத்தை கவனிக்கணும், பெற்ற பிள்ளைகளை வளர்க்கணுமே, அதனால் பெண்களுக்கு கூடவே கூடாது, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆகாதுன்னாங்க. அப்போ குடும்பத்தை விட்டு ஓடி போயிட்டா, குடும்பத்தை பராமரிக்கிறது நிர்வகிக்கிறவனே போயிட்டான் அப்படின்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அதனால தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. அது ஏன் அந்த மாதிரி குடும்பத்தை விட்டு தொழிலை விட்டுட்டு காடுகளுக்கு போனாங்க அப்படின்னு பார்க்கும்போதே, உடல் என்பது செல்களாலும் சிற்றறைகளாலும் அடுக்கப்பட்டது. இந்த உடல் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது உயிர். அந்த உயிர் என்பதற்கு ஒரு ஆதாரமாக, ஒரு மையமாக இருக்கிற இடம் மூலாதாரம்னு சொல்லக்கூடியது. அங்கே தான் அதிகமாக தேங்கி இருக்குது. அது மேல்நிலைக்கு சிரசுப்பதிக்கு கொண்டு வரணும்னா குறைந்தது 12 ஆண்டுகள் ஆகும். ஒவ்வொரு நாளமில்லா சிறப்பிலையும் மனதை நிறுத்தி மேலே கொண்டு வரணும்னா 12 ஆண்டுகள் ஆகுமா குறைஞ்சது. அப்படி இருக்கும்போதே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது சரியான முறையில் அவங்க அந்த உணர முடியாது குண்டலினி சக்திங்கிறதுக்காக குடும்ப தொழிலெல்லாம் விட்டுட்டு காடுகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் கூடயே இருந்து உயிரை உணர்ந்து இறைநிலையை உணர்ந்தாங்க. அது ஏதோ லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர் தான் அப்படி முடியும். அதுவும் பிரம்மச்சரிய வாழ்க்கையை மேற்கொண்டவர்களால் தான் முடியும். அப்படி இருந்ததுனால தான் இது குடும்பத்திற்கு உதவாது. ஏன்னா குடும்பத்தை விட்டு ஓடி போயிட்டானே, குடும்பத்தை பராமரிக்கலையே, நிர்வகிக்கலையே, அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி வேணுமா அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆசான் அழுத்தந்தை 21ஆம் நூற்றாண்டில் நம்மோடு வாழ்ந்த விஞ்ஞான மெய்ஞானி இல்லறம் நல்லறமாக இருப்பதற்காக. ஏன்னா அவர் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நான் ஒன்றும் சன்னியாசியோ சாமியாரோ இல்லை, குடும்பம் நடத்தி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு மனவளக்கலை யோக பயிற்சியின் மூலமாக வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழ்வதற்கும், வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வடைவதற்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக வாழ்கிறதுக்குமான பயிற்சி திட்டங்களை வடிவமைச்சு கொடுத்துருக்கேன் என்று அடிக்கடி கோருவார்.
அதுபோல் உடல் அந்த குடும்பம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த குடும்ப வாழ்வு எதுக்காக? ஆரம்ப காலத்தில் இனக்குழு மக்களாக வாழ்ந்தாங்க. தனித்தனியாக மிருகங்கள் போல வாழ்ந்த காலம் போய் அதன் பிறகு இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அமைத்து பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் வழங்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மனிதர்களையும் அறிவு திறன் மேலோங்கும் போது கூடி வாழ தலைப்படுறாங்க. ஒருத்தராக ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறக்காக அப்படி கூடி வாழும்போது தான் இனக்குழு மக்களாக இருந்தாங்க. அதன் பிறகு தான் குடும்பமாக கூடி வாழ தொடங்கினாங்க. ஆக ஒத்தும் உதவியும் வாழ்வதற்காக, இட்டுண்டு வாழ்வதற்காக, இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டது தான் அந்த குடும்பம். அப்போ அதில் ஒவ்வொருத்தருக்கும் இன்பமும் வரும், துன்பமும் வரும். அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் சமப்படுத்தி கொள்ளணும். அப்படிங்கும்போது விட்டு கொடுத்தல், தியாகம், சகிப்புத்தன்மைங்கிறது வேணும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்போது ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத அளவுக்கு மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய துன்பத்தை தாங்களாகவே முயன்று தீர்க்கக்கூடிய அளவுக்கு இவங்கள்ட்ட ஒரு திறன் இருக்கணும்னா உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமானவர்களாக ஒவ்வொரு நபரும் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கணும். அப்போ அதுக்கு உடலுக்கு உரிய உடற்பயிற்சி வேணும். ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு உறுப்பும். அப்புறம் பிறகு பார்த்தோம் அப்படின்னோம்னா 35-40 வயசுக்கு மேலே எல்லாம் எல்லா வகையான வியாதிகளும் வெளிப்படுது. சில சங்கடங்கள்லாம் வருது. அப்படி வருமுன் காத்தல் நலம்ங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் எதுலேயுமே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வகையில் வந்த நோயும் நீங்களும் இனிமேல் வியாதி வராமலும் காத்துக்கொள்வதற்கான உடற்பயிற்சி திட்டத்தை மகரிஷி வடிவமைச்சார் மனவளக்கலை யோக பயிற்சியில். அதே போல் உயிரை வலுவாக்கிக்கணும், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் இருக்கணும். அதுக்காக அற்புதமாக எளிய முறை காயகல்ப பயிற்சிங்கிறத சித்தர்களுடைய அரிய கலையை குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் செஞ்சு வரணும் அப்படிங்கிற முறையில் அதையும் அமைச்சார். அதே போல் மனம்தான் மனிதனாக இருக்க, அந்த மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளணும்னா தியான பயிற்சி. இந்த மூணையும் ஒன்றிணைத்து ஆண் பெண் இருபாலருமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் செய்து வரும்போது அவர்கள் பெறக்கூடிய பிள்ளைகள் நல்லவர்களும் வல்லவர்களுமாக இருப்பாங்க. அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுனால மற்றவங்களை துன்புறுத்த மாட்டாங்க. உடன் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகளை அவங்க மனமுவந்து செய்வதற்கும் அமைதியான முறையிலையும் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த குண்டலினி யோக பயிற்சி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் அவசியம் என்பதை தான் குடும்ப கலை அப்படிங்கிறார். அந்த கலைங்கிற வார்த்தையை இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அமைத்து பயன்படுத்துவது எல்லாமே கலை தான். ஆக வாழ்க்கை என்பதையே ஒரு கலையாக, வாழ்க்கை கல்வியாக, வாழ்க்கை கலையாக மனவளக்கலை யோக பயிற்சியை மகரிஷி வடிவமைக்கிறார். அதில் தான் உடல், உயிர், மனம் இந்த மூணை வச்சு தான் நம்ம வாழ்க்கையவே நடத்திட்டு இருக்கோம். அப்போ அந்த மூணை சரியான முறையில் நிர்வகிக்க பராமரிக்க பழகிட்டோம்னா ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக மகிழ்ச்சியாக மற்றவர்களோட இணக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாகுங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு உணர்த்துறாங்க. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.